என்னெல்லாம் கத்துக்கறனோ நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட பசங்களுக்கு சொல்லித்தாங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது nouns. Nounsனா என்னது? நேமிங் வேர்ட். எந்த நேம் இருந்தாலும் அது nouns. Place name, things name, person name, animals name, எந்த நேம் இருந்தாலும் அதை நாம nouns தான் சொல்லுவோம். Pronouns. Pronounsனா என்ன? ஒரு girl name இருந்துச்சுன்னா நாம அதை she சொல்லுவோம். boy name இருந்துச்சுன்னா he சொல்லுவோம். அதே subjective pronounsனா என்ன? subjective pronounsனா ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரும். அதெல்லாம் என்னது? he, she, it, they, we, you. இதெல்லாம் தான் நாம subjective pronouns ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் objective pronouns. objective pronouns என்ன? verb-க்கு அடுத்து வரது தான் நாம objective pronounsல வரும். என்னென்னலாம் வரும்? me, you, him, her, they, us. இங்க பாருங்க, subjective pronounsலயும் objective pronounsலயும் you, you இங்க ரெண்டுலயும் you வருது. ஏன்னா you are my friend. you வந்து subjective pronouns. I will call you. you எங்க இருக்கு? verb-க்கு பின்னாடி இருக்கு. அதனால you ரெண்டுக்குமே வரும். நெக்ஸ்ட் articles. articlesனா என்ன? a and d. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். a எங்க யூஸ் பண்ணுவோம்? சிங்குலருக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு திங் பத்தி தான் சொல்லணும்னா அதுக்கு நாம a யூஸ் பண்ணுவோம். and இங்க யூஸ் பண்ணுவோம். vowel sound வருதா அங்க தான் நம்ம and யூஸ் பண்ணுவோம். the எங்க யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெஷாலிட்டிக்கு தான் ஒரு நேம். earthக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அது முக்கியமானது. அப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? the earth, moon, sun இதெல்லாம் ஸ்பெஷல் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நாம the யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட்ல என்ன? I, we, you, they, he, she, it, names. இதெல்லாம் நாம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். verb நாம என்ன செய்யறோமோ, ஆக்ஷன் நாம என்ன செய்யறோமோ அததான் நாம வெர்ப்னு சொல்லுவோம். அதுல be verbs இருக்கு. be verbsனா என்ன? is, are, am, was, were. இதெல்லாம் நாம be verbs னு சொல்லுவோம். இத நாம எங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். present tenseல நாம I-க்கு am யூஸ் பண்ணுவோம். he, she, it, names. இதுக்கெல்லாம் நாம is யூஸ் பண்ணுவோம். you, we, they. இதுக்கெல்லாம் நாம are யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் past tenseல நாம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா I was, he, she, it, names. இதுக்கெல்லாம் நாம was யூஸ் பண்ணுவோம். you, we, they. இதுக்கெல்லாம் நாம were யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது tense. 12 tense இருக்கு. அதுல நாம present tense, past, future இந்த மூணு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா மீதி இந்த 12 tense ஈஸியா நமக்கு தெரிஞ்சிடும். அது என்ன? present, past, future இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம், ஏற்கனவே நடந்த விஷயம், இனிமே நடக்க போற விஷயம், இதுக்கெல்லாம் தான் நாம tense யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி 12 tense இருக்கு. நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது preposition. preposition எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? preposition பிளேஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். காலத்துக்கு முன்னாடி பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
போறோம். அதை நம்ம எப்படி சொல்றது? அதுக்கு தான் நாம preposition யூஸ் பண்றோம். For example, I am going to temple. இங்க to வந்திருக்கு. ரிலேட் பண்றதுக்கும் எனக்காக பண்றேன்னு சொல்றதுக்கும் நம்ம preposition தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Have, has, had இதெல்லாம் நம்ம எங்க இருக்கணும்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். Have, has, had இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றது மீனிங். என்கிட்ட இருக்குன்னு சொல்ற சென்டென்ஸ்ல தான் நாம have, has, had யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம்? have, hasம் present tenseல யூஸ் பண்ணுவோம். ஆனா had past tenseல யூஸ் பண்ணுவோம். I have. He, she, names இதுக்கெல்லாம் நாம has யூஸ் பண்ணணும். You, they, we இதுக்கெல்லாம் நாம have யூஸ் பண்ணணும். இதே past tenseல I had என்கிட்ட இருந்துச்சு. He, she, names இதுக்கு நாம had இதை யூஸ் பண்ணுவோம். You, they, we இதுக்கும் நாம had இதை யூஸ் பண்ணுவோம். இதே நான் தனியா வீடியோ போடுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன்னா கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களா do, does, did அதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். He, she, it என்ன உங்களுக்கு present tenseல does ஏன்னா singular. ஐக்கு do. You, we, they இந்த மூணுக்கும் do ஏன்னா plural. இங்க பாருங்க, இங்க I வந்து singular ஆனா நாம do தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் past tense I did நான் அப்ப செஞ்சேன். He, she, it இதுக்கும் நாம did தான் யூஸ் பண்ணுவோம். You, we, they இதுக்கும் நாம did தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? Modal verb. Modal verbனா என்ன? Can, could, will, would, shall, should, use, may, might இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நாம modal verbன்னு சொல்லுவோம். Can நம்ம என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? என்னால முடியும், உன்னால முடியும் இதுக்கு தான் நாம can யூஸ் பண்ணுவோம். I can do it, you can do it, she can do it, he can do it. இதே क्वेश्चन கேக்குறப்ப can வந்து I, you இதுக்கு மட்டும் தான் மோஸ்டா வரும். he, she க்குலாம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். could வந்து நம்ம past abilityல யூஸ் பண்ணுவோம். பெரியவங்க நமக்கு தெரியாத ரொம்ப பொலைட்டா பேசணும்னா அதுக்கு நாம could. will பாத்தீங்கன்னா future tense தான் நாம யூஸ் பண்ணுவோம். I will be a doctor. நான் வந்து டாக்டரா இருப்பேன். I will come. நான் கண்டிப்பா நாளைக்கு வருவேன். நெக்ஸ்ட் would. would சேர்ந்தா past tenseல இருக்கிறது தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே நடந்த விஷயம் நான் இப்படி இருந்தா நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அதுக்கு நாம would. இப்போ இங்க ஏற்கனவே நடந்து போயிடுச்சு அதை மூர்த்தி கிட்ட சொல்றீங்க நானா இருந்தா அந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்க மாட்டேன் அதுக்கு நாம அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? would. நெக்ஸ்ட் ஷெல்லுமேயும் நம்ம ரெஸ்பெக்டா கேட்கறதுக்கு shall I go நான் போட்டுமா, may come நான் வரட்டுமா அந்த மாதிரி ரெஸ்பெக்டா கேட்கறதுக்கு தான் நாம ஷெல்லுமேயும் யூஸ் பண்ணுவோம். ஷுட்டும் மஸ்டும் போக வேண்டும், வர வேண்டும் இதுக்கு தான் நாம ஷுட்டும் மஸ்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி செய்ய வேண்டும், இது பண்ணியே